ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு இஞ்சி பூண்டு சட்னி செய்ய போகிறேன். இது பூண்டு வந்து 2 பூண்டுலேருந்து உரிச்சு எடுத்தது. இத்தனை பல் வந்திருக்கு பூண்டு பல். இது 50 கிராம் இஞ்சி அக்கா நீள வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி. இது வந்து ரொம்ப 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 ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுப்பா. அப்புறம் வாய்வு, பிள்ளைங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிறு பொறுமலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க இந்த இஞ்சி பூண்டு சட்னி. இன்றைக்கி அதே மெத்தடில் அக்கா செய்யலான் இருக்கிறேன். வாங்க செய்வோம். அக்கா வடை செட்டில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். இது ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக கடலைப்பருப்பு. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பு வெந்துருச்சு, கொஞ்சம் அப்படி நல்லா செவந்து வருது. இந்த டைமில் நம்ம இஞ்சி, அக்கா ஆயில் என்ன ஆயில்னு உங்கள்கிட்ட சொல்லலை, சாரி. அக்கா வந்து ஃபார்ச்சூன் ஆயில், ரீபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னாக்கா எங்கள் அம்மா நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க, நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்குலாம் நல்லெண்ணெய் அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால் அக்கா வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றலை. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டு நல்லா எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே வதக்கலாம். இது அக்காவுக்கு எண்ணெய் போதும். இந்த மீதி இந்த எவ்வளோ எண்ணெய் இருக்குது இதிலே வதக்கிடலாம். சின்ன கடாயே போதும்னு நினச்சிட்டேன் அக்கா. பெரிய கடாயில் போட்டால் நல்லா இன்னும் வதக்கி எடுக்கலாம் சீக்கிரமாக. அப்புறமா நம்ம வந்து இந்த எற்கழிச்சு வருதுன்னு சொல்லுவோம், நாங்கள் எற்கழிக்குது அப்படின்னு சொல்லுவோம். நீங்களாம் என்ன சொல்வீங்க தெரியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிட்டது மேலே மேலே வரும், நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அது புளிப்பாக வரும், புளிப்பு யாப்போம். அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும். கொஞ்சம் நல்லா வதக்கி இப்போ இந்த சட்னிக்கு தேவையான கல் உப்பு இதில் போட்டு அக்கா வதக்கிறதேன். மீடியம் சைஸ் ஸ்பூனுக்கு கல் உப்புங்கிறனால 1/2 ஸ்பூனு தான் எடுத்துருக்கிறேன். அதுவே போதுமானது. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு எல்லாம் வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு, நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய் கூட கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே வடிகட்டி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் அக்கா. வடை செட்டிலேருந்து எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வடை செட்டில் கொஞ்சம் ஆயிலே இருக்குது, அதிலே நம்ம தாளிச்சிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போது நல்லா ஆறிச்சு அக்கா. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா குறன்னு, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி பதத்துக்கு அரைச்சிப்போம். அவ்வளோதான், சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா. இங்கே பாருங்கள், இந்த பதம் இருக்கணும் போதும். இப்போ நம்ம வந்து இதுக்கு சின்னதாக ஒரு தாளிசம் போட்டுடலாம். இப்போ நம்ம வடை செட்டில் வதக்கின ஆயிலில் மீதி இருந்துச்சுல, அது கூடவே கொஞ்சம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் அக்கா. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் நல்லா பொடியிட்டும். அவ்வளோதான், கடுகு பொடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்து அந்த சட்னி விழுதை நம்ம வந்து அந்த தாளிசத்தில் சேர்த்துறோம். அவ்வளோதான் அக்கா. எல்லாத்தையும் அந்த அரைச்ச விழுதை சட்னியை போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் கலக்கி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே அரைச்சி எங்கள் அம்மா பவுலுக்கு மாற்றிட்டு நாங்கள் வடை செட்டிலேருந்து தாளித்து ஊற்றுவாங்க, அப்படியே சாப்பிட்ணும்பாங்க. அதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை, இஞ்சி வாசனை இருந்தால் கூட பிடிக்காது எங்கள் வீட்டில். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் இதில் அப்படி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பவுலில் அந்த சட்னியை மாற்றிட்டு தாளித்து ஊற்றினா மட்டும் போதும். நம்ம வாட்ரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் சட்னி பதத்துக்கு அதை கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். காரம் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைனாலும் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் இன்னும் கொஞ்சம் தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா ஒரு தடவை நல்லா கொதித்து கிளறியாச்சு, போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இறக்குற ஸ்டேஜ் தான். சும்மா வாசனைக்கு 2 கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுருவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த சட்னி. எங்கள் அம்மா அதான் சொல்கிறேன்ல, அம்மா என்ன பண்ணுவாங்க, தாளித்து வந்து கொட்டை தான் செய்வாங்க பவுலில் வச்சுட்டு. கொதிக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாளித்த சட்டிலே போட்டு கொதிக்க விட மாட்டாங்க. அவ்வளோதான். இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பூரி சப்பாத்தி நம்ம குழந்தைங்களுக்கு எதில் வேணாலும் வச்சு கொடுக்கலாம். பூரி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துலேயும் வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நம்ம. தேங்க்யூ. இந்த இஞ்சி பூண்டு சட்னி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தி ஹெல்த்தி ஹெல்த்தி.